அஜ்மல்னு ஒரு வெறிபிடித்த நாயை விட மோசமானவன், அடித்தே கொல்லப்படக்கூடிய வேண்டியவனவன். ஆனால் இவெல்லாம் எப்படி உள்ளே வந்தாங்க, ஊடுருவினாங்க தெரியாது. அங்கேருந்து வந்தன்றான், எல்லையை தாண்டி வந்தன்றான், கடல் பகுதியில் வந்தன்றான். உள்ளே வந்து ராஜவேலு உங்களுக்கு நினைவு இருக்கா, மறந்துடாதீங்க, செங்கனை கையில் வச்சுட்டு அவனுங்க வந்தவனுங்க அத்தனை பேரும் எப்படி சுட்டானுங்க மாத்திரம் பாருங்க. மும்பை தாக்குதல் தாஜ் ஹோட்டல் ஹோட்டல் ரயில்வே ஸ்டேஷனில் கர்ப்பிணி பெண்கள், டீச்சர்ஸு, போனவங்க வந்தவங்க, வேலைக்கு போன என்ஜிஓஸு, சாதாரண மக்கள், பாமர மக்கள், இப்படி யாரையும் பார்க்கல. அது எங்கே போகுது குண்டு, ஏன் சுடுறான், எதுக்கு சுடுறான்னு தெரியாது. அங்கேயே செத்து செத்து புறம சினிமாவை மிஞ்சிற மாதிரி ஒரு சுட்ட காட்சியை பார்த்தோம். கண்ட்ரோலுக்கே வரல. பாம்பே 2-3 நாள் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் பூந்துட்டு பண்ண அட்டகாசங்கள், ஃபாரினர்ஸ் வந்து அந்த அவனையும் சேர்த்து சுட்டான், எல்லாத்தையும் சுட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வந்து நாம் ஃபேஸ் பண்ணோம். கடைசியில் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு வண்டியை நிறுத்தி டோரை திறந்தப்போ அந்த கமிஷனரே திறந்து, கமிஷனர் ரேங்கில் இருந்த அவரே திறந்தப்போ அவரையும் சுட்டாங்க கம்ப்ளீட்டாக. அவரையும் இழந்தோம் இந்த மண்ணில். அப்படிப்பட்ட மாவீரர்களாக காவல் அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் இப்படின்னு போரிட்டு 3 நாள் ஆச்சு அதை சரி கொண்டு வரதுக்கு நம்ம பாம்பேவை. இப்போ இங்கே அடி. அன்றைக்கி பாராளுமன்றத்துள்ளார பயங்கர ரகலை. நீங்கள் பாராளுமன்றத்துள்ளார மாத்திரம் அன்னைக்கு நீங்கள் சரியாக நம்ம ஆட்கள் இந்த பாராமிலிட்ரி அண்ட் அதர் திங் இவங்க வந்து பிஎஸ்எஃபாக இருக்கட்டும், அங்கே இருந்தவங்க சரியாக பண்ணாமல் விட்டுருந்துருந்தா அன்றைக்கி அந்த லோக்கல் டெல்லி போலீஸும் சரி, என்ன கதி இருக்கும் பாராளுமன்றத்தில். எல்லா எம்பியும் காலிங்க, உள்ளிருந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பிரதிநிதிகளையும் நாம் இழந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க பண்ண பின்னாடி இனியும் வேடிக்கை பார்த்தால் இந்தியா ஒரு நாடாகவே கருதப்படாது என்பது தான் உண்மை. ஆகவே இப்போது எவ்வளோ செய்திகள் வருது விடுங்க. நான் வந்து இந்த தீவிரவாதிகளை தேடி சுட வேண்டும் என்பது தான் எனது கருத்து. தப்பித்து விட்டார்கள் சுட்டவர்கள். அந்த கொடூரமான மனிதர்களை தேடி சுட்டு தப்பிச்சிட்டான். எந்த இடத்துல இருக்கான்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவன் இங்கே இருக்கானா, போய் சேர்ந்துட்டானா, எங்கே ஒழிஞ்சான் தெரியல. ஆனால் அதே நேரத்தில் உள்ளே ரொம்ப ஈஸியாக வந்துடுறாங்க இந்தியா உள்ளார இவனுங்க ஊடுருவி. அது எப்படின்றது புரியவே மாட்டேங்குது. இந்த அரசு துரிதமாக இப்போ எடுத்து மத்திய அரசு அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறது. நமது வீரர்களுக்கு வார்ம் சல்யூட்டேஷன்.